தமிழ்நாடு காஞ்சிபுரத்துல இருக்கக்கூடிய ஸ்ரேசன் பார்மா தயாரித்த கோல்ட்ரிப் அப்படிங்கிற காப் சிறப்பை சாப்பிட்டு மத்திய பிரதேஷ் மாநிலத்துல 20க்கும் மேற்பட்ட குழந்தைகள் இறந்து போயிருக்கிறாங்க. இந்த காப் சிறப்புல அடல்ட்ரேஷன் இருந்தது அப்படிங்கறது தமிழ்நாடு அரசு செய்த ஆய்வுகள்ல கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீதும் இந்த நிறுவனம் மீதும் நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க. சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் கொடுக்கக்கூடிய இந்த பிரஸ் மீட்டை கொஞ்சம் கவனமா கேளுங்க. நம்மளுடைய கேள்வி எல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். மாசு அவர்கள் இந்த காணொளியில சொல்றாரு இல்லையா, இந்த விஷயங்கள் எல்லாம் ரொட்டீனா தமிழ்நாடு மெடிக்கல் சர்வீசஸ் கார்ப்பரேஷன்ல இருக்கக்கூடிய அதிகாரிகள் செய்ய வேண்டிய வேலை. இந்த அன்றாட வேலைய அவங்க நேர்மையா ஒழுங்கா செஞ்சிருந்தாங்கன்னா என்னைக்கோ இந்த கம்பெனிக்கு இழுத்து மூடி சீல் வச்சிருப்பாங்க. இன்னைக்கு 20க்கும் மேற்பட்ட உயிர் பலியாகி இருக்காது. சம்பவம் நடந்த பின்பு இவ்வளவு நடவடிக்கையும் நீங்க எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்றதுல என்ன பிரயோஜனம்? போன உசுறு திரும்பி வந்துருமா? இந்த நடவடிக்கை எல்லாம் செய்ய வேண்டிய நேரத்துல நீங்க ஒழுங்கா செஞ்சிருந்தீங்கன்னா இந்த உயிர்கள் பலியாக வாய்ப்பே இருந்திருக்காதே. இதெல்லாம் இப்போ அரசு ஒரு சாதனையாக சொல்றதுதான் இருக்கிறதுலே ரொம்ப அவலமாக இருக்கு. தமிழ்நாடு அரசை வன்மையாக கண்டிக்கிறேன்.